ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருந்தோங்களா. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் ஓகேவா. அதாவது வந்து பார்த்தோன்னா பொருளாதார அமைப்புகள் அப்படிங்கிறது எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதில் என்னென்னலாம் வந்து பார்த்தோன்னா மெரிட்ஸ் இருக்குது, என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, வாங்க நம்ம டாபிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கான ஒரு கோட்ஸ் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடானது. ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் எ வெரி மச் அபவுட் டையிங் டுகெதர் ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸ். ஓகேவா, மேக்ரோ எக்கனாமிக் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அதிகமான வந்து பார்த்தோன்னா விவரங்கள், புள்ளி விவரங்களும் அதிகமான கோட்பாடுகள், தியரிஸ் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடக்குனது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா டான் போஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஓகே, டான் போஷ், ஃபிஷர் அண்ட் ஸ்டார்ட்ஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் போயிடலாம். ஓகேங்களா, சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம் எக்கனாமி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ப்ரவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான எக்கனாமிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. பொருளாதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஏஜே ப்ரவுன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவர் எக்கனாமி அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா எ சிஸ்டம் பை விச் பீப்புள் ஏர்ன் தர் லிவிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எ சிஸ்டம் பை விச் பீப்புள் ஏர்ன் தர் லிவிங், அதாவது ஒன்றும் இல்லை, மக்கள் வாழ்க்கையை சம்பாதிக்கும் ஒரு அமைப்பு தான் பொருளாதாரம். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த அமைப்பு, அந்த சிஸ்டமை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஏஜே ப்ரவுன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேஆர் ஹிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இவரும் அந்த எக்கனாமிக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாரு? அண்ட் எக்கனாமி இஸ் எ கோஆப்ரேஷன் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். கோஆப்ரேஷன் ஆஃப் producer and workers to make goods and services that satisfy the wants of consumers. ஒன்றும் இல்லை, ஓகேவா, பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள், அதாவது குட்ஸ் இல்லைன்னா பொருட்கள், அந்த பொருட்கள் மற்றும் சேவைகளை மக்களோட எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி உருவாக்குறது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? ஜேஆர் ஹிக்ஸ் சொல்கிறார். ஓகேவா, அகைன் நோ டைம் பார்ப்போம். அண்ட் எக்கனாமி இஸ் எ கோஆப்ரேஷன் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் டு மேக் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் சாட்டிஸ்ஃபை த வாண்ட்ஸ் ஆஃப் கன்சூமர்ஸ். ஒன்றும் இல்லை, பொருளாதாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள். ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து, ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து கன்சூமர்ஸோட வாண்ட்ஸ், கன்சூமர்ஸுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவை இருக்குமா? கன்சூமர்ஸ்னால் யார்? நம்ம தான், மக்கள். ஓகேவா, மக்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளை உருவாக்குறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஜேஆர் ஹிக்ஸ் அப்படிங்கிற பார்த்தோன்னா சொல்கிறார். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நமக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே வந்து நமக்கு ஸ்கூல் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா, சரி அடுத்து நம்ம இதில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா, சரி ஃபஸ்ட்டு எக்கனாமிக் சிஸ்டம் அப்படிங்கிறதுல பொருளாதார அமைப்புகள் அப்படின்னா மொத்தம் உலக அளவில் எல்லா நாடுகளும் மேக்ஸிமம், ஓகேவா, எல்லா நாடுகளும் மெஜாரிட்டியாக ஃபாலோ பண்ணக்கூடிய எக்கனாமிக் சிஸ்டம் பொருளாதார அமைப்பு அப்படின்னா மொத்தம் 3 தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, அண்ட் தென் சோசியலிஸ்ட் எக்கனாமி, அண்ட் தென் மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சமத்துவ பொருளாதார அமைப்பு, அப்படின்னா அதுக்கு அடுத்து கலப்பு பொருளாதார அமைப்பு. ஓகேவா, எல்லா நாடுகளுமே மேக்ஸிமம் இந்த 3 எக்கனாமிக்கில் தான் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு எக்கனாமிக் சிஸ்டத்தை வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் மெஜாரிட்டி. ஓகேவா, சரி இதை பற்றி நம்ம கேபிட்டலிஸ்ட் எக்கனாமினா என்ன, சோசியலிஸ்ட் எக்கனாமினா என்ன, மிக்ஸ்டு எக்கனாமினா என்ன, அதில் என்ன மெரிட்ஸ் இருக்குது, என்ன டிமெரிட்ஸ் இருக்குது, அதோட சிக்னிஃபிகன்ஸ், அதோட தன்மைகள் இல்லைனா சிறப்பியல்புகள்லாம் என்னென்ன இருக்குது, என்ன நேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
இது ஒரு do you know fact நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. குளோபலிசம் அப்படிங்கிற ஒரு டேர்ம், குளோபலிசம் உலகத்துவம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோபலிசம் இல்லாமல் நம்மளால் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா எல்லா நாடுகளுமே கண்டிப்பாக இந்த குளோபலிசம் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா நாடுகளும் ஃபாலோ பண்ணுறாங்க. குளோபலிசம் எல்லா நாடுகளும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உலகத்தோட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனில் இருக்காங்க. ஓகேவா? சரி, அப்போ இந்த குளோபலிசம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை காயின் பண்ணுறது, அந்த டேர்மை யார் காயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2002 மான்ஃப்ரெட் டி ஸ்டேகர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா காயின் பண்ணுறாரு. ஓகேவா? மான்ஃப்ரெட் டி ஸ்டேகர் அப்படிங்கிறவர் 2002 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா காயின் பண்ணுறாரு. ஓகேங்களா? சரி, இந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஓகேவா, இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தோட பொருளாதாரத்தை எதிர்நோக்கும் உலகமயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு புதிய அங்காடி தத்துவத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துவம், அதாவது ஓப்பன் எக்கனாமி கிட்டத்தட்ட சொல்லணும்னா. ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், ஓப்பன் எக்கனாமி, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கிட்டையும் சேர்ந்து ஒன்றிணைந்து பண்ணுறது. ஓகேவா? அதாவது இப்போ எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இதை ஓப்பன் எக்கனாமி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நியூ மார்க்கெட் ஐடியாலஜி, ஒரு புதுசான ஒரு மார்க்கெட் ஐடியாலஜி. குளோபலைசேஷன் தட் கனெக்ட்ஸ் த நேஷன் டுகெதர், எல்லா நாடுகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயம். எதுக்கு? ட்ரேடுக்காக, இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. எய்மிங் தட் குளோபல் டெவலப்மெண்ட், உலக வளர்ச்சிக்காக உலக நாடுகளை எல்லாத்தையும் பொருளாதாரத்துக்காக ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியை தான் வந்து நம்ம குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற அந்த டேர்ம் யார் கொண்டு வராங்கன்னா மான்ஃப்ரெட் டி ஸ்டேகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சொல்கிறார். இந்த குளோபலிசம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த ஐடியாலஜி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் கேபிட்டலிசம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதான், அதாவது இந்த ஃபஸ்ட்டு நம்ம கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியோட அடுத்த கட்ட விரிவாக்கம் தான் குளோபலிசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாலஜி வந்து பார்த்தோம்னா நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்போ கேபிட்டலிசம்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கேபிட்டலிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டார்ஸ் ஆர் ப்ரைவேட் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அந்த மாதிரி நாடுகள்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய எக்கனாமிக் சிஸ்டம் அப்படிங்கிறது கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டாரை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் செக்டார்ஸ் எல்லாமே அரசாங்கமே பண்ணுது, அரசாங்கமே அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, எல்லாமே கவர்மெண்ட்டே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது எல்லாமே சொல்ல முடியாது, 100% சொல்ல முடியாது, பட் ஆனால் மெஜாரிட்டியே கவர்மெண்ட்டே பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து மிக்ஸ்டு எக்கனாமி அப்படிங்கிறது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? அதாவது ப்ரைவேட்டும் இருப்பாங்க, அட் த சேம் டைம் கவர்மெண்ட், ஐ மீன் பப்ளிக்கும் இருப்பாங்க, பப்ளிக் செக்டார்ஸ் அவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்போ ப்ரைவேட் செக்டார் அதிகமாக இருந்தால் கேபிட்டலிசம்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா சோசியலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னா ரெண்டு பேருமே இருப்பாங்க, ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, இதில் ஒவ்வொன்றா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமினா என்ன, அதோட ஃபாதர் என்ன, அதெல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க அடுத்து போகலாம். இப்போ இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, சோசியலிஸ்ட் எக்கனாமி, மிக்ஸ்டு எக்கனாமி, இந்த மூணுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இதை லாஸ்ட்டாக பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பார்த்துட்டு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் புரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோம். ஃபர்ஸ்ட் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீ எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னா ஃப்ரீ எக்கனாமின்னு சொல்லுவாங்க. இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தோட ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். ஓகேவா? ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தான் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியை வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்கனாமிஸ்ட். ஸோ ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆடம் ஸ்மித் தான் ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, அவர் தான். ஓகேவா? சரி, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரீ எக்கனாமி அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீ எக்கனாமி அப்படின்னா ஒரு சுதந்திர பொருளாதாரம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழில் சுதந்திர பொருளாதாரம்னு சொல்லலாம். அப்போ ஏன் வந்து ஃப்ரீ எக்கனாமின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதில் பெருசாக ப்ரைவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அப்படின்னு இருக்காது, அவங்க ரொம்ப சுதந்திரமாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரைவேட்டோட கான்ட்ரிபியூஷன் தானே அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கான்ட்ரிபியூஷன். அப்போ அவங்களுக்கு பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிட்டர்மினேஷனாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். அதாவது ரொம்ப ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத விட ரொம்ப ஃப்ரீயாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அப்படி இல்லைனா இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்கனாமின்னு சொல்லுவாங்க.
ஏன் மார்க்கெட் எக்கனாமின்னு சொல்கிறோன்னா ப்ரைஸ் ஃபிக்சேஷன் எல்லாமே யார் பண்ணுவாங்க, ப்ரைவேட். யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் பண்ணுறதும் அவங்களா தான் இருக்கும். கரெக்டாக? அப்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா கவர்மெண்ட்டோட ரோல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப மினிமமாக இருக்கும். கவர்மெண்ட் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தை விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, தலையிட மாட்டாங்க. அதனால் அரசாங்கத்தோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா ஃப்ரீ எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்கு வேறு நேம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எக்கனாமி, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எக்கனாமி. கேபிட்டல் எக்கனாமினாலும் சரி, மார்க்கெட் எக்கனாமினாலும் சரி, ஃப்ரீ எக்கனாமினாலும் சரி. ஓகேவா? அப்போ இந்த ஃப்ரீ எக்கனாமின்னு சொல்லக்கூடிய அந்த ரைஸ் இஸ் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்டின் வேர்டு, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சுதந்திரம்னு அர்த்தம். ஓகேவா? அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமினா நம்ம என்னென்னு பார்த்தாச்சு. மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக கம்பேரிட்டிவ்லி ப்ரைவேட் செக்டார்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அப்போது அதிகமாக மெஜாரிட்டியாக ஓனர்ஸ் இருப்பாங்க, ப்ரைவேட் ஓனர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டோம். அப்போது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஓனர்ஸ் இருக்கும்போது இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக் கான்செப்டை எந்தெந்த நாடுகள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்கு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ தான், அமெரிக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஜெர்மனி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் தென் ஆஸ்திரேலியா ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் தென் ஜப்பான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியை ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? அப்போ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமினா சிம்பிள், என்ன இருக்கும், ப்ரைவேட் செக்டார்ஸ் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து சோசியலிஸ்ட் எக்கனாமி. சோசியலிஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறது சமத்துவ பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோமா, சமத்துவ பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சமத்துவ பொருளாதாரம் அப்படிங்கிறதுக்கான ஃபாதர் யார், சமத்துவ பொருளாதாரம் அப்படின்னா அந்த சமத்துவ பொருளாதாரத்துக்கான ஃபாதர் யார் அப்படின்னா காரல் மார்க்ஸ். அப்படிங்கிற நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இப்போ அங்கே ப்ரைவேட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோமா, இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக் இருப்பாங்க. ஐ மீன் பப்ளிக் செக்டார்ஸ், கவர்மெண்ட் இருக்கும். அதாவது சிம்பிளாக சொன்னோம். அப்போ சோசியலிசம் ரெஃபர்ஸ் எ டோட்டல் பிளானிங், பப்ளிக் ஓனர்ஷிப் அண்ட் ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். ஒன்றும் இல்லை, பொருளாதார நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த திட்டம் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஓனர்ஷிப்பு எல்லாமே பப்ளிக்காக இருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தான் மொத்த கண்ட்ரோல் பண்ணும். எது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸை ஃபுல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது அரசாங்கம். அப்போ அரசாங்கம் நினைக்கிறது, அரசாங்கம் எப்படி நடக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த நாட்டோட எக்கனாமி அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் யார் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னா இந்த நாட்டில் வந்து பார்த்தோன்னா அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அங்கே ப்ரைவேட் டெவலப்னாலும் உங்களுக்கு என்ன ஆகும், எக்கனாமிக் வந்து பார்த்தோன்னா அங்கே டெவலப் ஆகும். ஓகேவா? இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் யாரோட கண்ட்ரோலு, கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஓகேவா? அப்போது ஸ்டேட்டோட கண்ட்ரோல் தான். ஓகேங்களா? சரி, அப்போது சோசியலிசம் இஸ் டிஃபைன்ட் as a way of organizing a society in which major industries are owned and controlled by government. அதான் சொல்கிறோம்ல, மேஜரான இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாகவே இங்கே யார் வச்சுருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அப்போது கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. ஓகேவா? அப்போது அதிகமான கான்ட்ரிபியூஷன் யார் இருப்பாங்க, கவர்மெண்ட் செக்டர் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த சோசியலிஸ்ட் எக்கனாமிக்கு இன்னும் வேறு நேம்ஸ் இருக்குது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளானட் எக்கனாமி அப்படின்னு சொல்லலாம். திட்டமிட்ட இல்லைன்னா திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு நேம் என்ன அப்படின்னா கமாண்ட் எக்கனாமி, கட்டளை பொருளாதாரம். அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுருவாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, கமாண்ட் பண்ணிடுவாங்க. அந்த கமாண்டை பேஸ் பண்ணி எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ரன் ஆகும். அதாவது ஏன்னா மேக்ஸிமம் இருக்கிறது எல்லாமே இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே மேஜரான இண்டஸ்ட்ரீஸ் யாரோட கண்ட்ரோலில் இருக்கும், கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி சோசியலிஸ்ட் எக்கனாமியை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யா, சைனா, வியட்நாம், போலண்ட் அண்ட் கியூபா, இவங்க எல்லாமே சோசியலிஸ்ட் எக்கனாமியை ஃபாலோ பண்ணக்கூடிய சோசியலிசம் கண்ட்ரி. மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் ஐடியாலஜி எந்தெந்த நாடுகள்லாம் பாருங்கள், ரஷ்யா ஃபுல்லாக சோசியலிசம் ஐடியாலஜியா, அப்போ அங்கே அடுத்து சைனாவும் சோசியலிசம் ஐடியாலஜி அதிகமாக இருக்கும். வியட்நாம், போலண்ட், கியூபா நம்ம சொல்லவே தேவையில்ல, கியூபா பற்றி நமக்கு தெரியும். அப்போது இது எல்லாமே பாருங்கள் சோசியலிசம் ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய நாடுகள். அப்போ இந்த நாடுகள் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், சோசியலிஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த சோசியலிஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறதான தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ். ஓகேவா? இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் சோசியலிஸ்டிக் எக்கனாமி. ஓகே, இந்த ஸ்லைடில் நம்ம வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 விஷயங்கள். ஒன்று ஃபாதர் யாருன்னு பார்த்துங்க, அதுக்கப்புறம் இந்த சோசியலிஸ்ட் எக்கனாமிக்கு இருக்கக்கூடிய அதர் நேம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் பிளானட் எக்கனாமி, அப்படின்னா கமாண்ட் எக்கனாமி கட்டளை பொருளாதாரம். ஓகேங்களா? இதை மட்டும் தெரிஞ்சுச்சிங்க போதும். ஓகே, அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ்
ரஷ்யா, சைனா, வியட்நாம், போலண்ட், கியூபா இவங்க எல்லாருமே இருந்தோம். ஓகேங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு. எஸ், இந்த கமாண்ட் எக்கனாமின்னு சொல்கிறோம்ல, அப்போ கமாண்ட் எக்கனாமினா என்ன பண்ணுவாங்க? ஓகேவா? அப்போ கமாண்ட் எக்கனாமி என்ன டிட்டர்மின் பண்ணுது சார் அப்படின்னா, வாட் டு ப்ரொடியூஸ். பாருங்கள், இந்த இமேஜை பார்த்தா தெரியும். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் பண்ணுவார், இதை நோக்கி போங்க அப்படின்னா எல்லாரும் அதை நோக்கி ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போது வாட் டு ப்ரொடியூஸ், என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், ஹவு டு ப்ரொடியூஸ், எப்படி அதை ப்ரொடியூஸ் பண்ணணும், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், யார் அதை ப்ரொடியூஸ் பண்ணணும், இது எல்லாமே யார் கண்ட்ரோலில் இருக்கும்? இந்த சென்ட்ரல் அத்தாரிட்டி இவர்கிட்ட தான் இருக்கும். அப்போ இந்த சென்ட்ரல் அத்தாரிட்டிங்கன்னா இங்கே நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா கவர்மெண்ட், அரசு, ஸ்டேட். ஓகேவா? அப்போது கம்ப்ளீட்லி டிட்டர்மின்டு அண்ட் கண்ட்ரோல்டு பை எ சென்ட்ரல் அத்தாரிட்டி. சென்ட்ரல் அத்தாரிட்டினா யார்? அந்த மைய அமைச்சகம் இல்லைனா மைய அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால் இதுக்கு தான் நம்ம கமாண்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கரெக்டுங்களா? சரி, அடுத்து இந்த சோசியலிஸ்ட் எக்கனாமியில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ், அதுக்கப்புறம் மெரிட்ஸ், இதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மெரிட்ஸ் பார்ப்போம். ஓகேவா? இதில் சோசியலிஸ்ட் எக்கனாமியை ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு நாடுகளில் என்னெல்லாம் மெரிட்ஸ் இருக்கும் அப்படின்னா, இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், கீழே இருக்கிறதெல்லாம் சும்மா படித்து ரீடு மட்டும் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் மிக மிக கொஞ்சம் குறைவாக இருக்கும். கம்பேரட்டிவ்லி கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியை ஃபாலோ பண்ணுற நாடுகளை விட சோசியலிஸ்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகளில் இன்இக்வாலிட்டிஸ் கம்மி. ஏன்? அங்கே ஓனர்ஸ் பெருசாக ப்ரைவேட் ஓனர்ஸ் அதிகமாக இருக்க மாட்டாங்க, எல்லாமே கவர்மெண்ட்டாக இருக்கும்போது எல்லாருமே அரசாங்கத்துக்கு முன்னாடி சமம் தான். கரெக்டாக? அப்போ அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காது. அதனால் மற்றவர்கள் அந்த சுரண்டுறதுக்கும் அந்த அனுமதி அங்கே இருக்காது. ஸோ எந்த நபராலும் தனியார் சொத்துக்களை உரிமை கொண்டு பயன்படுத்தும் மூலம் மற்றவர்களை சுரண்ட அனுமதி அங்கே கிடையாது. ஸோ ரிடக்ஷன் இன் ஈக்குவாலிட்டிஸ், இன்இக்வாலிட்டியில் ரொம்ப ரிடக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, அடுத்து ரேஷனல் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். அதாவது வளங்கள் அறிவு சார்ந்த முறையில் ஒதுக்கீடு. வளங்களை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அலோகேட் பண்ணுவாங்க. ஏன்னா டோட்டல் கண்ட்ரோல் கவர்மெண்ட்டுக்கிட்ட. ஓகேவா? அப்போ மையத்திட்ட அதிகாரத்தால் திட்டமிட்டப்பட்டி அந்த வளங்கள் ரிசோர்ஸஸ் ஒதுக்கீடு செய்யும். ஓகேவா? ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் அத்தாரிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அதை அலோகேட் பண்ணுறாங்க. அதனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வேஸ்டேஜ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகும். வேஸ்டேஜஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீ பிளான்டாக பண்ணுவாங்க. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்திட்ட அடிப்படையில் ஆல்ரெடி திட்டமிட்டபடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ். அடுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட். வகுப்பு சண்டைகள் இங்கே பெருசாக இருக்காது. இங்கே நீ பெருசு நான் பெருசு அப்படிங்கிற அந்த கான்ஃப்ளிக்ட். ஓகேவா? ஏற்றத்தாழ்வுகள் கூடும். ஏன்னா நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இது பார்த்தது என்னது, ஏற்றத்தாழ்வுகள் ரொம்ப கம்மி. ஆனால் ஏற்றத்தாழ்வுகள் கம்மியாக இருக்கிறதுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் ஏழை பணக்காரர்கள் அந்த கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வராது. பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அதனால் சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியோட ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப நார்மலாக சுமூகமாக தான் பார்த்தீங்கன்னா நடக்கும். அண்ட் தென் எண்ட் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். எஸ், ட்ரேட் சைக்கிள் வாணிப சூழல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வரும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ட்ரேட் சைக்கிள் அப்படின்னா அந்த இதை இப்படி ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். இந்த வட்டத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரேட் சைக்கிள். அப்போ ட்ரேட் சைக்கிளில் சம்டைம்ஸ் அப்பு இருக்கும். ஓகேவா? ரொம்ப அப்பு இருக்கும். ட்ரேட் சைக்கிள்னால் வாணிப சுழற்சி. அப்போ இந்தியாவோட பொருளாதாரத்தில் இப்போ ஒரு நாட்டோட எக்கனாமிக்னு வச்சுக்கோமே, அப்போ ஒரு நாட்டோட எக்கனாமிக்கில் அப்பும் இருக்கும், அதேமாதிரி வந்து டவுனும் இருக்கும். ஓகேவா? அதாவது ரொம்ப இந்தியாவோட பொருளாதாரமே திடீர்னு அப்பாகும், திடீர்னு ரொம்ப கம்மியாயிடும். இப்போ கோவிட் மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்தோம்னா ரொம்ப டவுன் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி எக்கனாமிக்கில் நடக்கக்கூடிய அந்த ட்ரேடில் நடக்கக்கூடிய அந்த சுழற்சிக்கு பேர் தான் ட்ரேட் சைக்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா? அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிக்கும். அதுமாதிரி டவுன் ஆகுதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாக ஆரம்பிக்கும். ஓகேவா? இதான் வந்து ட்ரேட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரேட் சைக்கிள் அப்படிங்கிறது இங்கே பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன் இருக்காது? அந்த ட்ரேட் சைக்கிள் அப்படிங்கிறதுல இந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்காது. பிகாஸ் எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது இங்கே பெருசாக இருக்காது. இங்கே இருக்கும்ல இந்த ட்ரேட் சைக்கிளில் மேலேருந்து கீழே வருதோ கீழேருந்து மேலே வருதோ அது எப்பயுமே இருக்காது. எப்பயுமே எப்படி இருக்கும்? ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டாண்டர்டாக யாருக்கு? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல். அப்போ கவர்மெண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கும்போது கவர்மெண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ரொமோட்ஸ் சோசியல் வெல்ஃபேர். இது ரொம்ப முக்கியம். சோசியலிஸ்ட் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சமூக நலன்களுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகேவா? அங்கே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டல் இல்லாமல் பொருளாதாரத்தோட ரெடக்ஷன் இன் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸு, அவாய்டன்ஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள்ஸு, இன்க்ரீசஸ் இன் த ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி, ஹெல்ப் டு ப்ரொமோட் சோசியல் வெல்ஃபேர். ஓகேவா? மக்களோட நலன்களை தான் இவங்க
ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ப்ராஃபிட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்போ ப்ராஃபிட் மோட்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்காது. ஆனால் அந்த ப்ராஃபிட் மோட்டோ யார்கிட்ட இருக்கும்? கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் இருக்கும். கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் ப்ராஃபிட் மோட்டோ அதிகமாக இருக்கும். இங்கே சோசியலிஸ்ட் எக்கனாமியில் ப்ராஃபிட் மோட்டோ அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால் இங்கே கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் ப்ராஃபிட் மோட்டோ அதிகமாக இருக்கும்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது. ஆனால் இங்கே சோசியல் வெல்ஃபேர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இது எல்லாமே சோசியலிஸ்ட் எக்கனாமியோட மெரிட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே சும்மா ரீட் மட்டும் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து சோசியலிஸ்ட் எக்கனாமியில் இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ். டிமெரிட்ஸ் அப்படின்னா ரெட் டாபிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ரெட் டாபிசம் அண்ட் பியூரோக்ரஸி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கும். ரெட் டாபிசம் அப்படின்னா சிவப்பு நாடா அதிகார வர்க்கம் அதிகமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட்னால ஒரு ஸ்கீமோ இல்லை ப்ராஜெக்டோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறாங்கன்னா அந்த டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு, ஓகேவா, அடுத்தடுத்த அஃபீஷியலை தாண்டி தான் வரணும். இப்போ பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் கீழே கவுன்சிலர் மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட்டுக்கு வரும்போது சீஃப் மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் கலெக்டர், அப்புறம் தாசில்தார், அப்புறம் ஆர்ஐ, அப்படி தானே வரும். அப்போ அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு டேபிள்லையும் என்ன பண்ணணும், நம்ம பர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது வந்துன்னா ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், இல்லைனா டைம் டிலே ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டாபிசம்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் டாபிசத்துக்கு இது வழி வைக்குது. ஒன்றும் இல்லை, அதான் கவர்மெண்ட்டு ஒரு டிசிஷன் எடுத்தால் அந்த கடைக்கோடி மக்களுக்கு வந்து சேர்றதுக்கு எத்தனை ஸ்டேஜ் தாண்டி வருது, அந்த ஸ்டேஜ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ்ஸ். எஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா கடினமான ஒரு உழைப்பு போட்டாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறது இருக்காது பப்ளிக்கில். இதுவே ப்ரைவேட்டில் இருக்கும். நம்ம பார்த்தோம்ல, இப்போ ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனிக்கும் ப்ரைவேட் கம்பெனிக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. இதுவே ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் அவன் ஒரு டார்கெட் வச்சுருப்பான். அந்த டார்கெட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டார்கெட்டுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணாலோ இல்லை டார்கெட்டுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணுறாங்களோ அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆகும், இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு ஒன்று தருவாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் தருவாங்க, இது பப்ளிக்கில் தருவாங்களா? தரமாட்டாங்க. அப்போ பப்ளிக்கில் பொறுத்த வரைக்கும் என்ன கிடையாது, என்ன பண்ணாலும் அங்கே இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கம் அப்படிங்கிறது அங்கே இல்லை. அதனால் உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு டிமெரிட்ஸ். இப்போ என்கரேஜ் பண்ணிவிட்டு, அதனால தான் ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்கரேஜ் பண்ணிவிட்டு அவார்டு கொடுத்துக்கிட்டு பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்து, பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயரு அப்படிலாம் கொடுக்குறாங்க. ஓகேவா? பெஸ்ட் ஆக்டிவிஸ்ட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்களே, ஏன்? அவங்களுக்குலாம் இன்சென்டிவ்ஸ் அதெல்லாம் பண்ண என்ன ஆகும், அவங்க இன்னும் மோட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்ப்பாங்க. ஆனால் இங்கே கவர்மெண்ட்டில் இன்சென்டிவ்ஸ் கிடையாது. அதனால் ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் லிமிட்டட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ ப்ரைவேட் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி ஒன்று இருக்கும், இன்னொரு ப்ரைவேட் இருக்கலாம். இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஷூ வாங்குகிறோம் அப்படின்னா நிறையா கம்பெனிஸ் ஒரு நாட்டில் இருக்குது, நிறைய ப்ரைவேட் செக்டார்ஸில் நிறைய பிராண்ட் இருக்குன்னா நமக்கு என்ன ஆயிரும், நிறையா பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா வேறு இப்போ அடிடாஸ் பிடிக்கலன்னா நம்ம பூமா போகலாம், பூமா பிடிக்கலன்னா அடிடாஸ் வாங்கிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது எக்ஸெட்ரா. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே சாய்ஸ் இருக்காது. இப்போ ஒன்லி கவர்மெண்ட் மட்டும் தான் ரன் பண்ணுறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டோட கூட்ஸை மட்டும்தான் உங்களால் கன்சியூம் பண்ண முடியும், கவர்மெண்ட்டோட சர்வீஸை மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கன்சியூம் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போ நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அப்படிங்கிறது இருக்காது இங்கே. அடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர். பவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக குமிஞ்சிருக்கும். ஏன்னா சென்ட்ரல். இப்போ நம்ம இந்த இமேஜை பார்த்தா தெரியும். இந்த இமேஜில் நம்ம பார்த்தோம்ல, மொத்த பவர் யார்ட்டு இருக்குது, இந்த பர்சன்ட்டை தான் இருக்குது. அதான் சென்ட்ரல். இவங்க தான் யார், ஸ்டேட்டுன்னு சொல்லலாம், அதெல்லாம் கவர்மெண்ட்னு கூட சொல்லணும்னு பார்த்தோமா. அப்போ இவங்ககிட்ட தான் அந்த பவர் மொத்தமாக இருக்குது. அப்போ மொத்த பவரும் எங்கே கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு, இந்த ஒரு பர்சன்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது ஒரே இடத்துல குமிஞ்சிருக்கும். அரசே எல்லா முடிவுகளையும் எடுக்கும். இங்கே ப்ரைவேட்டுக்கு பெருசாக ரோல் கிடையாது. அதனால் பொருளாதார தீர்மானங்களை நிர்ணயம் பண்ணுறதுல அரசுக்கான அந்த பவர் தான் அதிகமாக இருக்கும் இல்லையா. இங்கே தனியாருக்கு எந்த முயற்சியும் வந்து எடுப்பதில்லை, எந்த முயற்சியும் அவங்களுக்கு கொடுக்கறதும் கிடையாது. அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகார துஷ்பிரயோகம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பவரை ஹையர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிமெரிட்ஸ். ஓகேவா? சோசியலிஸ்ட் எக்கனாமியோட டிமெரிட். அடுத்து மிக்ஸ்டு எக்கனாமின்னா நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்தது தான். ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட், பப்ளிக் ரெண்டு பேருமே இருப்பாங்க. ப்ரைவேட்டும் இருப்பாங்க, பப்ளிக்கும் இருப்பாங்க. கரெக்டாக? அப்போது மிக்ஸ்டு எக்கனாமி அப்படிங்கன்னா போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ் ரெண்டு பேருமே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா
இந்தியா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, பிரேசில் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள். ஓகேவா? அப்போ மிக்ஸ்டு எக்கனாமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பியூர் பிளானட் எக்கனாமி. அந்த பியூர் பிளானட் எக்கனாமிக்கும் பியூர் ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி, அதாவது இது கேபிட்டலிஸ்ட்டு, இது கேபிட்டலிஸ்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட். இந்த சோசியலிஸ்ட், இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமி. அதாவது சோசியலிஸ்ட் லேர்னிங் இருக்கும், கேபிட்டலிஸ்ட் லேர்னிங்கும் இருக்கும். அதாவது இவங்களோட ப்ளஸ்ஸையும் எடுத்துக்குவாங்க, இவங்களோட ப்ளஸ்ஸையும் எடுத்துக்குவாங்க. அப்போ ரெண்டையுமே என்ன ஆயிரும், மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் வந்து நாங்கள் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது மிக்ஸ்டு எக்கனாமிக்கான எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது எந்தெந்த நாடுகள்லாம் இருக்குது அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியா தான். இந்தியா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, பிரேசில். ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் செக்டார்ஸும் இருக்காங்க, கவர்மெண்ட் செக்டாரும் அதிகமாக இருக்காங்க. கரெக்டாக? ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க. இப்போ என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டும் ரிலீஸ் பண்ணுறது, ப்ரைவேட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க நிறையா. கரெக்டாக? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியா தான். ஓகேங்களா? எஸ், மிக்ஸ்டு தமிழ் ஸ்லைடு அடுத்து இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போதைக்கு சும்மா இங்கிலீஷில் பார்த்துங்க, தமிழ் ஸ்லைடு அடுத்து இருக்குது. சரி, மிக்ஸ்டு எக்கனாமி அப்படிங்கிறதுக்கான மெரிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரேபிட் எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு நிலையான வளர்ச்சி என்ன ஆயிரும், எப்பயுமே வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமி அப்படிங்கும்போது பப்ளிக்கோட ரெக்குயர்மெண்ட்ஸையும் அவங்க இது பண்ணுறாங்க, ப்ரைவேட்டையும் அது இது பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு எக்கனாமிக் க்ரோத், நிலையான வளர்ச்சி இருக்கும். பேலன்ஸ்டு எப்பயுமே. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாட்டில் பப்ளிக் செக்டார் டவுன் ஆகுது அப்படின்னா அந்த நாட்டோட எக்கனாமியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தாங்கி பிடிச்சிருவாங்க. அப்போ பப்ளிக் செக்டார் வீழ்ச்சி அடையும் போது ப்ரைவேட் செக்டார் என்ன பண்ணுவாங்க, தூக்கி விட்டுருவாங்க. இதே ப்ரைவேட் செக்டார் ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகுதுன்னா பப்ளிக் செக்டார் தூக்கி விட்டுருவோம் இந்த மாதிரி நாடுகளில். ஓகேவா? அப்போது ஒரு பேலன்ஸ்டு எக்கனாமிக் க்ரோத் எப்பயுமே ஒரே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கீழே டவுன் ஆகாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு ஈவனான க்ரோத்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? அடுத்து ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைசேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டீஸ், முக்கால்வாசி விஷயங்களை கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட்லியோ இல்லை ப்ரைவேட் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேரக்ட்லியோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பட் அப்போ ப்ராப்பரான ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சமத்துவம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஏன்னா இந்த கவர்மெண்ட் யூசஸ் ப்ரொக்ரெசிவ் ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் ஃபார் லிவிங் இன்கம் டேக்ஸ் டு பிரிங் அபவுட் த எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியை கொண்டு வரதுக்காக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாடுகள் என்ன பண்ணுறாங்க, ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் ரேட் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் எவ்வளோக்கு எவ்வளோ இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி அதுக்கான டேக்ஸ் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அதே மாதிரி கிராஜுவலாக என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ 10,000 சம்பாதிச்சுனா 10%, 20,000 சம்பாதிச்சா 20%, 30,000 சம்பாதிச்சா 30%, அப்படின்னா ஆயிரும், க்ரோத் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே மெயின்டைன் ஆகுது. ஓகேவா? அடுத்து ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் டு த சொசைட்டி. சொசைட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஒர்க்கர்களோட பணியாளர்களோட அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது. வீக்கர் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தின் மூலியமாவோ இல்லை சட்டம் இயற்றியோ குறைந்தபட்ச வருமானம் கொடுக்கறது. ஓகேவா? அதே மாதிரி ரேஷன் ஷாப், ப்ரைஸ் ஷாப், நியாய விலைக்கடைகள் ஏற்படுத்துறது. சோசியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ், ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, மெடிசன்ஸ் கம்மியான ரேட்டில் கொடுக்கறது, மற்ற ஆக்சசரிஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுக்கறது. இதெல்லாமே மிக்ஸ்டு எக்கனாமியோட பெனிஃபிட். ஓகேங்களா? அதே தான் இங்கே தமிழ்லையும் கொடுத்துருக்கோம். அதிவேக பொருளாதார வளர்ச்சி, சமமான பொருளாதார வளர்ச்சி, வளங்களை சரியான அளவில் பயன்படுத்துதல், பொருளாதார சமத்துவம், அதுக்கப்புறம் சமூகத்துக்கு சிறப்பு நன்மைகள். அடுத்து டிமெரிட்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி. இப்போ மிக்ஸ்டு எக்கனாமியில் டிமெரிட்ஸும் இருக்குது. ஓகேவா? என்ன டிமெரிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கோஆர்டினேஷன். ஓகேவா? ரெண்டு பேருக்கு நடுவில் கோஆர்டினேஷன் இருக்காது. ஏன்னா இங்கே பப்ளிக்கும் இருக்காங்க, அட் த சேம் டைம் ப்ரைவேட்டும் இருக்காங்க. அப்போ பப்ளிக் ஒரு மாதிரி யோசிச்சாங்கன்னா ப்ரைவேட் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. அப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது வந்துன்னா பெரிய லெவலில் இருக்காது. அதனால் கோஆர்டினேஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து காம்படிட்டிவ் ஆட்டிடியூட். ஓகேவா? அதாவது அவங்களுக்குள்ளேயே போட்டி அதிகமாக இருக்கும். அவங்களுக்குள்ளேயே இருந்ததுன்னா போட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார், அதாவது இந்த மிக்ஸ்டு எக்கனாமி எடுக்கிறதுக்கு காரணமே என்னென்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான்.
அதாவது மக்களோட நல்வாழ்வுக்காக 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கணும், சேர்ந்து எக்கனாமிக்கை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அது இருந்தாலுமே ரியாலிட்டின்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு போட்டி பார்த்தீங்கன்னா இருக்கும். கவர்மெண்ட் பஸ்ஸா ப்ரைவேட் பஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி வருதுல்ல, அதே மாதிரி தான். அடுத்து இன்எஃபிஷியன்சி. எஸ், திறமை இல்லாமை பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், பப்ளிக் செக்டாரோட என்டர்பிரைசஸ் இருக்குல்ல, அரசு பொதுத்துறை, அது இப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய இன்எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஏன்னா அதுக்கான ரீசன் என்னன்னா பியூரோக்ரஸி, அதுக்கப்புறம் ரெட் டாபிசம், இந்த லேக் ஆஃப் மோட்டிவேஷன். அவங்ககிட்ட மோட்டிவேஷன் கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு இன்சென்டிவ் கிடையாது. அதேமாதிரி சிகப்பு நடைமுறை, ஒன்றுலேருந்து இன்னொன்று போகிறதுக்குள்ளே என்ன ஆயிரும், ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, அது நடக்கும். இதை விட இன்னொரு முக்கியமான ட்ராபேக் என்ன இங்கே அப்படின்னா, டிமெரிட்ஸ்னா ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன். இப்போ ப்ரைவேட் கம்பெனி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். என்ன பயம் அப்படின்னா, ஏன்னா இந்தியா மிக்சட் எக்கனாமி தானே. அப்போது எப்போயாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் செக்டார்ஸை தூக்கி பப்ளிக் செக்டாராக மாற்றிடுவாங்களோ, அதுதான் பார்த்தீங்கன்னா நேஷனலைசேஷன், தேசியமயமாக்குதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா திடீர்னு இப்போ ப்ரைவேட் கம்பெனி தூக்கி பப்ளிக் கம்பெனியாக மாற்றிடுவாங்க, அந்த பயம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைடனிங் ஆஃப் இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா ஓனர்ஷிப் ஆஃப் ரிசோர்ஸஸ், லாஸ் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் அண்டு ப்ராஃபிட் மோட்டிவ் ஆஃப் பீப்புள் வைடன்ஸ் த கேப் பிட்வீன் ரிச் அண்ட் புவர். ரிச்சும் புவரும் 2 பேருக்கு நடுவில் பெரிய கேப் இருக்கும். ஏன்னா ஓனர்ஷிப்பு, அந்த ரிசோர்ஸை ஷேர் பண்ணுறது, அதெல்லாம். ஓகேவா? அல்டிமேட்லி இன்இக்வாலிட்டி ஆஃப் த கேபிட்டலிசம் அண்ட் இன்டெஃபிஷியன்சி ஆஃப் த சோசியலிசம் ஆர் எ ஃபவுண்ட் இன் மிக்சட் எக்கனாமி. அப்போ கலப்பு பொருளாதாரத்தில் என்ன இருக்குது, கேபிட்டலிசத்தில் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி இருக்குது, சோசியலிசத்தில் இருக்கக்கூடிய இன்எஃபிஷியன்சி, அதாவது வேலை இல்லாதது, தகுதி இல்லாதது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா திறமையாக இல்லாதது, இதெல்லாமே இங்கே இருக்கும். அப்போ ரெண்டுமே இங்கே மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சொல்கிறோம். அதே தான் இங்கேயும் தமிழ்லேயும் கொடுத்துருக்கோம். தட்ஸ் ஆல். எல்லாத்தோட மெரிட்ஸு டிமெரிட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபியூச்சர்ஸ் இல்லைனா பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் நம்ம ஒரு டேபிள் பார்த்தீங்கன்னா பார்த்துச்சோம்ல, அதை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள், இது சும்மா கம்பேரிசன் தான், சும்மா ரீட் பண்ணி மட்டும் வச்சா போதும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டேபிளில் பாருங்கள், இது ஃபியூச்சர்ஸ். கேபிட்டலிசத்தில் எப்படி இருக்கும், சோசியலிசத்தில் எப்படி இருக்கும், மிக்சடில் எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு ஓனர்ஷிப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கேபிட்டலிஸ்ட்டில் யார் இருப்பா, ஃபுல்லாக ப்ரைவேட் இருப்பாங்க. சோசியலிஸ்ட்டில் யார் இருப்பாங்க, கவர்மெண்ட் இருப்பாங்க. பப்ளிக் ஓனர்ஷிப் இருக்கும். மிக்சடில் ரெண்டுமே இருப்பாங்க. அடுத்து எக்கனாமிக் மோட்டிவ், பொருளாதார அந்த கொள்கைகள் எப்படி இருக்கும், ப்ரைவேட்டாக இருந்தால் ப்ராஃபிட் அதிகமாக பார்ப்பாங்க. சோசியலிஸ்ட்டாக இருந்தால் சமூகத்தில் நலன் பார்ப்பாங்க, அதான் மக்களோட வெல்ஃபேர் பார்ப்பாங்க. மிக்சடு எக்கனாமி எப்படி இருக்கும், சோசியல் வெல்ஃபேரும் இருக்கும், ப்ராஃபிட் மோட்டாவும் இருக்கும், ஏன்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆனதுனே. அடுத்து சொல்யூஷன் ஆஃப் சென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ், அதாவது மத்தியில் ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் எப்படி கொடுப்பாங்க. ஓகேவா? கேபிட்டலிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி, ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம், அதனால் அவங்க வச்சது தான் ரேட்டு. அதே பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட்டில் எப்படி, சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம், கவர்மெண்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டுக்கு விற்கிறது. ஓகேவா? அதுவே மிக்சடில் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிரும். சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டமும் இருக்கும், ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டமும் இருக்கும். அடுத்து கவர்மெண்ட்டோட ரோல் இந்த எக்கனாமிக் சிஸ்டத்தில் எப்படி இருக்கும். கேபிட்டலிசத்தில் கவர்மெண்ட் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராக இருக்கும். ஒன்லி ரெகுலேஷன், அவங்க எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் மட்டும் தான், ரெகுலேட் மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும். அதுவே சோசியலிஸ்ட்டில் எப்படி இருக்கும், கம்ப்ளீட் கண்ட்ரோல் அவங்க தான், முழுவதுமாக அவங்க தான் இருப்பாங்க. ஆனால் மிக்சடு எக்கனாமியில் லிமிட்டடாக இருப்பாங்க. ஓகேவா? பெரிய லெவலில் இருக்க மாட்டாங்க. அதே இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன், வருமான பகிர்வு அப்படிங்கிறது பார்த்தோன்னா கேபிட்டலிசத்தில் பொறுத்த வரைக்கும் அன்ஈக்குவலாக இருக்கும். ஏன், அங்கே ப்ரைவேட்டு வருவதுனால ஓனர்ஸும் இருக்காங்க, அங்கே மேலே லேபர்ஸ். அப்போ ஓனர்ஸ் நிறையா சம்பாதிப்பாங்க, லேபர்ஸ் கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா அதிகமாக ஓனர்ஸ் இருக்காங்களா, அப்போ அதிகமான ஏற்றத்தாழ்வுகள் இங்கே இருக்குது. அந்த ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருந்தாலே ஏன்னா இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அன்ஈக்குவலாக இருக்கும். அதுவே சோசியலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? மிக்சடு எக்கனாமியில் அன்ஈக்குவலாக இருக்கும், பட் ஆனால் ரொம்ப அன்ஈக்குவலாக இருக்காது, லெஸ் அன்ஈக்குவல் தான். அடுத்து நேச்சர் ஆஃப் என்டர்பிரைசஸ். ஓகேவா? நேச்சர் ஆஃப் என்டர்பிரைசஸ் அப்படின்னா பிஸ்னஸ், அந்த தொழிற்சாலைகள் யாரோட தான் இருக்கும். மேக்ஸிமம் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் ப்ரைவேட் என்டர்பிரைசஸாக இருக்கும், சோசியலிஸ்ட்டில் கவர்மெண்ட் என்டர்பிரைஸாக இருக்கும், மிக்சடில் ரெண்டுமே இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். அடுத்து எக்கனாமிக் ஃப்ரீடம், பொருளாதார சுதந்திரம். கேபிட்டலிஸ்ட்டில் கம்ப்ளீட் ஃப்ரீடம், அதனால தான் இது நம்ம ஃப்ரீ எக்கனாமின்னு சொன்னோமா. கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரீ எக்கனாமி அப்படின்னு சொல்லி படித்தோம். ஓகேவா? அப்போ ஃப்ரீ எக்கனாமி, அதனால் அங்கே கம்ப்ளீட் ஃப்ரீடம். ஆனால் இங்கே சோசியலிஸ்ட்டில் அந்தளவுக்கு ஃப்ரீடம் இருக்காது, லேக் ஆஃப் ஃப்ரீடம் தான். ஆனால் மிக்சடில் ஃப்ரீடம் இருக்கும், ஆனால் லிமிட்டட் ஃப்ரீடமாக இருக்கும். ஓகேவா? அடுத்து மேஜரான ப்ராப்ளம் என்ன,
கேபிட்டலிஸ்ட்டில் இன்இக்வாலிட்டி இருக்கும், சோசியலிஸ்ட்டில் இன்எஃபிஷியன்சி இருக்கும். ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் வரும்னு நம்ம பார்த்தோம். அங்கே ஒழுங்காக வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் எடுக்க முடியாது. அதனால் அங்கே வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும், அதனால் எஃபிஷியன்சி கம்மியாயிரும். ஆனால் இங்கே மிக்சரில் எப்படி இருக்கும், இன்இக்வாலிட்டியும் இருக்கும், அதேமாதிரி இன்எஃபிஷியன்சியும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு டேபிளை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடியா தான். இதில் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் பெருசாக வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனால் இந்த ஐடியா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்தெந்த நாடுகள் எந்தெந்த டைப் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த மாதிரி 3 எக்கனாமிக் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லணும். அதேமாதிரி எந்த ஒரு நாடுமே 100% இப்போ நம்ம யூஎஸ்ஏ பார்த்தோம், ரஷ்யா பார்த்தோம், யூஎஸ்ஏ பார்த்தோம், ஜப்பான், ஆஸ்திரேலியா, இவங்களாமே கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியா? அப்போ அந்த நாடு ஃபுல்லாக 100% கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி கிடையாது. there is no 100% கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. அதேமாதிரி there is no 100% சோசியலிஸ்ட் எக்கனாமி. முழுவதுமே கவர்மெண்ட்டே இருக்கக்கூடிய சோசியலிஸ்ட் எக்கனாமியும் கிடையாது, முழுவதுமே ப்ரைவேட் இருக்கக்கூடிய கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி இந்த நாட்டில் கிடையாது, இந்த உலகத்தில் கிடையாது. ஓகேவா? அப்போது இதை எதை பேஸ் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா மெஜாரிட்டியாக அதிகமாக இருப்பாங்க, அவ்வளோதான். அப்போது there is no 100% கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, there is no 100% சோசியலிஸ்ட் எக்கனாமி. ஓகே, சரி, ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டைப் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துச்சு. அதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ், டிமெரிட்ஸ், அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதோட ஃபாதர் யார், அதுக்கு வேறு நேம்ஸ் என்ன, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், புக்ஸையும் எடுத்து ஒரு டைம் ரீட் பண்ணணும். கிளாஸ் அப்படிங்கிறதுனா ஒரு ஐடியா. ஓகேவா? உங்களுக்கான ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ. இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.